மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆர்.கே. வணக்கம். வணக்கம். விஜயனுடைய திருச்சி பரப்புரையை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் எதை நோக்கி நகர்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? நிச்சயமாக ஒரு லோக்கல் இஷ்யூல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாரு. அது கிட்னி திருட்டானாலும் சரி, இல்ல இந்த மணல் கொள்ளையானாலும் சரி. மணல் கொள்ளை அப்கோர்ஸ் ஸ்டேட் பூரா இருந்தா கூட ஆப்வியஸ்லி காவேரியில அதிகமாக எடுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது நிச்சயமாக ஹைலைட் பண்ணினார். ஆனால் பாதி பேச்சே கேட்க முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒன்றும் ஆடியோ ஃபெயிலியர் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இன்னும் ரெடி பண்ணலையோன்றது இது இருக்கு இல்லையா? நம்ம இல்லை என்றால் முன்கூட்டியே யூஸ்வலா ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்கறது வழக்கம். அதாவது பேசுறதுக்கு ஜஸ்ட் முன்னாலே கொடுக்கறது வழக்கம். அது எல்லாருக்கும் மீடியாலையும் வந்துடும். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கூட இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அதை தாண்டி இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு இந்த பிரச்சனைகள், அதாவது திருச்சி ஏர்போர்ட்லேயே நான் பார்த்த காட்சிகளை பார்த்து கொண்டு தான் இருந்தோம். அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்ன்றது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஒரு ரெகுலேட்டட் க்ரௌடா இருந்தால், அதாவது விஜய்க்காக தீவிரமான ஒரு க்ரௌடா இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியில பார்த்திருக்கோம். அவருக்கும் பெரிய ஒரு இந்த மாதிரியான க்ரௌட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரினா அந்த ஸ்கேல் சொல்லவில்லை. நிச்சயமாக இந்த ஒரு இளைஞர்களுடைய க்ரௌட் இருக்கிறது. அவர்கள் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை இல்லையா? அதாவது பேரிகேடை கவுத்து ஓடி வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ கட்சியினுடைய அந்த பேரை குலைக்கும் விதமாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு நிச்சயமாக மாற்றுக் கட்சியினர் காரணம் என்று யாரும் கூற முடியாது. ஏனென்றால் நாம் மிக தெளிவாக பார்த்தோம். யார் கொண்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். இன்னும் சொல்ல போனா சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, +2 படிக்கிற பசங்க எல்லாம் தான் கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு ரெகுலேஷன் தேவைப்படுகிறது. இல்லை என்றால் விஜய் காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. அந்த ஆர்வத்தை எப்படி சேனலைஸ் பண்ணி இவர் எந்த இடத்தெல்லாம் போக முடியும் என்ற அந்த கேள்வியும் இருக்கிறது. அப்போ அதிகமாக இன்னமும் பப்ளிக் கூட மாஸ் கான்டாக்ட் தேவைப்படுகிறது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இல்லை என்றால் அப்பப்போ அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி இப்படி வெளியில் நின்னால் இது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று நான் கருதுகிறேன். அதனால கட்சிக்கு தான் கெட்ட பேர் என்று நான் கருதுகிறேன். ஓகே, அடுத்த கட்டமா திமுகவை நோக்கி மிக தீவிரமாக அழுத்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார். இது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும்? ஏன்னா நிறைய கிரௌடு வருது, அதை நம்ம பார்க்கிறோம். இது மக்கள் மத்தியில ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி எந்த அளவுக்கு திமுகவுக்கு பாதகமாவோ இல்ல விஜய்க்கு சாதகமாவோ வாக்குகளா மாறும்னு பார்க்கலாம். நிச்சயமாக அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது. எடப்பாடி காணவில்லை. இது யார் விட்டு சென்ற இடம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை விட்டு சென்ற இடம். அண்ணாமலை தான் காட்டமான விமர்சனங்களை திமுகவிடம் வைப்பார். ஊழல் என்ற அந்த விஷயத்தை அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக பேசுவார். அப்கோர்ஸ் அதுல நிறைய வைல்ட் டெலிகேஷன்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் கூட அண்ணாமலை விட்டு சென்ற அந்த இடத்துல அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு காட்டமான விமர்சனங்கள் திமுகவை நோக்கி யாரும் வைக்கவில்லை என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதாவது ஒரு பரப்புரையில் அங்கங்க பேசி போறது ஒண்ணு, திடீரென்று தடால் புடியல்னா நான் 10 மணிக்கு இது ரிலீஸ் பண்ண போறேன் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு எல்லாம் ஒரு பில்டப் கொடுத்து செய்கின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா? அது யாரும் செய்யவில்லை. அப்ப அந்த இடத்துக்கு இன்னைக்கு விஜய் வந்திருக்காருன்னு கேட்கறது. விஜய்க்கு இந்த பில்டப் தேவையில்லை. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே ஒரு ஃபாலோயிங் இருக்கிறது. அதே மாதிரி லைவ் என்பது அனைவரும் செய்கின்ற விஷயமாகத்தான் இருக்குது. இந்த டிவி ஆனாலும் சரி, சோசியல் மீடியாலாம் லைவ் கொண்டே இருக்கும். அப்போ அவருக்கு அந்த பில்டப் தேவையில்லை. அப்போ அந்த ஒரு இடத்தை பிடிக்க பார்க்கிறார் என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.